கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இந்த உலகில் பலவிதமான எதிர்ப்புகளை நாம் சந்திக்கும் போது நம்மை கவனிப்பார் யாருமில்லை என்று உணர்வது மிகவும் எளிது. அடிக்கடி பொறாமையும் வஞ்சகமும் நம்மை மேற்கொண்டு நாம் தனித்துவிடப்பட்டவர்களாய் உணர்கிறோம். ஆனால் தேவனின் அன்பின் கண்கள் நம்மை காண்கிறதாகவும் செவிகள் எப்பொழுதும் கேட்கிறவர்களாய் இருக்கிறது என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. நம்மை சுற்றி நடக்கும் காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் நம்மை நேசிக்கும் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுபவர் அல்ல என்கிற உறுதி நமக்கு வேண்டும். அன்பின் ஆண்டவரே, நீர் என்னை காண்கிறவராகவும் நான் கூப்பிடும்போது என்னை கவனிக்கிறவராகவும் இருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த உலகில் மக்கள் என்னை மறந்த நிலையிலும் மாறாத அன்பு என்னை இதுவரை நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் என்னை மேற்கொள்ள நான் இடங்கொடாமல் உம்முடைய கிருபையிலும் சத்தியத்திலும் பலப்பட உதவியருளும். நானும் யாருக்கும் இடரலாயிராதபடி அன்பை வெளிப்படுத்த கிருபை தாரும். இந்த நாளிலும் நான் சந்திக்கும் ஒவ்வொரு நபருடனும் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் சமாதானத்தை கட்டளையிடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.